அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஹம்பர்கர் செய்ய போறோம். 1 கிலோ சிக்கன், 200 கிராம் வெங்காயம், காஞ்ச மிளகா ஒரு 4 அரைச்சு வச்சிருக்கோம், தூள் ஒரு 2 டீஸ்பூன், உப்பு ஒரு 2 டீஸ்பூன், மைதா 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு புடி, புதினா ஒரு புடி, ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து வச்சிருக்கோம். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் வெங்காயம் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணலாம். வெங்காயம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு, மைதா, மிளகாத்தூள். அடுத்தது நாங்கள் சோயா சாஸ், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அடுத்தது காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன், இது வந்து நல்லா மிக்சிங் பண்ணிக்கணும். நல்லா மிக்சிங் பண்ணுங்க, அப்பதான் வந்து உப்பு நிக்காது உங்களுக்கு, மசாலாலாம் வந்து நல்லா மிக்சிங் ஆகும். இது இந்த 1 கிலோ சிக்கன் வந்து போன்லெஸ், அதாவது எலும்பு கிடையாது. நாங்க வந்து மிக்சியில போட்டு அரைச்சி வச்சு தான் இதை செய்யறோம். ஓகேவா? எலும்பு இல்லாம நல்லா எலும்பு எடுத்துடணும். எலும்பு எடுத்துட்டு தான் நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சிங் பண்ணணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நல்லா கலைச்சாச்சு, ஃபுல்லா மிக்சிங் பண்ணிட்டோம். லைட்டா வந்து இதுல எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தடவிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கங்க, தடவிட்டு சும்மா ஒரு இந்த அளவுக்கு நம்ம வடை போடுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ஒரு பெரிய உருண்டை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு இதுல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இதே மாதிரி தான், இந்த மாதிரி எடுத்துட வேண்டியதுதான். அடுப்பு பத்த வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். அதிகமா வேணாம், கொஞ்சோண்டு போதும் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம்.
இப்போ வந்து வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். என்னங்க என்னங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.